இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக தேவனை அறிதலை குறித்து சிந்தித்து வருகிறோம். ஒரே தேவன், அந்த தேவன் திரித்துவராக இருக்கிறார். பிதாவான கடவுள், குமாரனான கடவுள், பரிசுத்த ஆவியான கடவுள். இந்த தேவனை குறித்து, இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று நாம் பார்க்கும் பொழுது வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அவர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுது. தேவன் என்பது தற்சார்புடையவர், சுதந்திரமானவர், எவரையும் சார்ந்திராதவர், தன்னிறை உள்ளவர் என்று சொல்லுகிறது. இது ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயம். இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கடவுள் எதையும் சார்ந்து இல்லை, அவர் தன்னந்தனியாக தானாகவே இருக்கிற ஒரு தேவன். இதை கேட்கலாம், சரியான முறையில் புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம். தேவன் அப்படின்னு சொன்னால் அவர் ஆரம்பம் முதல் இருக்கிறார். அதாவது காட் இஸ் வித்தவுட் ஆரிஜின். கடவுளுக்கு ஆரம்பங்கிறது கிடையாது. அடுத்தது அவர் படைக்கப்படாத தேவன். அவருக்கு அவரை யாரும் படைச்சதெல்லாம் கிடையாது. அவர் தானாகவே இருக்கிறார். அடுத்தது அவர் இருக்கிறதுக்கு ஒரு காரணம்லாம் கிடையாது. அவர் தான் காரணர். இது நம்ம சரியான முறையில் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். தேவனுக்கு முன்பதாக எதுவும் இருந்ததில்லை. தேவன் தன்னுடைய தெய்வீகத்தை நிரூபிக்க அவருக்கு எந்தவித அவசியமும் கிடையாது. படைத்தவருக்கு எவ்வித படைப்பும் அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. அவருக்கு எந்த விதமான படைப்பு, நீங்கள் நான் எதுவும் தேவையெல்லாம் கிடையாது. தேவன் பூரணமாக எவ்வித தேவையும் அற்றவர் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் தேவன் தற்சார்புடையவர். அவர் தன்னை தான் சார்ந்திருக்கிறார். அந்த திரித்துவ ஏக தேவன் தன்னைத்தான் சார்ந்திருக்கிறார். அவருக்கு வெளியிலேருந்து எதுவுமே தேவை கிடையாது. அப்போ தேவன் தற்சார்புடையவர் என்று கூறும் பொழுது தேவன் படைப்பிற்கு முன்னதாக இருந்தவர். ஆதியாகமம் 1:1 நம்ம பார்க்கலாம். அதே போல் சங்கீதம் 90:2 நீர் பூமியும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்னென்றைக்கும் தேவனாய் இருந்தீர். அப்போ அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னா, கடவுள் படைப்பிற்கு முன்னதாக இருந்தவர். ஆதியாகமம் 1:1 இதுதான் சொல்லுது. ஃபர்ஸ்ட் காட், அதுக்கு பிறகுதான் படைப்பு. இதை நம்ம சரியான முறையில் புரிஞ்சுக்கணும். அவர் படைத்தவர், நம்மெல்லாம் படைப்பு. இதை நம்ம சரியான முறையில் புரிஞ்சுக்கலாம். அடுத்தது, தேவனுக்கு தேவை என்பது எதுவும் கிடையாது. கடவுளுக்கு எதுவும் தேவைங்கிறது கிடையாது. இதான் நீங்கள் அப்போஸ்தலர் 17:24-25 பார்க்கும் பொழுது, உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுவதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்றும் தேவையானது போல மனுஷர் கைகளினால் பணிவிடை கொள்வதில்லை. இதுதான் அந்த தேவன் தற்சார்புடையவர் என்பது நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது, படைப்பதற்கு தேவனுக்கு எந்த விதமான உதவியும் தேவையில்லை. கடவுள் ஒன்று படைக்கணும்னா அதுக்கு இப்போ நான் எழுதணும்னா எனக்கு பேனா வேணும். அது மாதிரிலாம் கடவுளுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. இந்த உலகங்கள்லாம் உண்டாக்குறப்ப தனது வார்த்தையினால் உண்டாக்குனார் நம்ம பார்க்கிறோம். யோபு 38:4 நான் பூமியை அஸ்திவாரப்படுத்தும் போது நீ எங்கே இருந்தாய், நீ அறிவாளியானால் அதை அறிவி என்று சொல்லுகின்றார். அடுத்தது, சகலமும் தேவனால் உண்டாக்கப்பட்டது. யோவான் 1:3 சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 4:11 நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் என்று பார்க்கிறோம். அடுத்தது நீங்க பார்க்கும் பொழுது தேவன் தற்சார்புள்ளவர் என்று பார்க்கும் பொழுது சகலமும் அவருக்காக உண்டாக்கப்பட்டது. ரோமர் 11:36 சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றும் மகிமை உண்டாவதாக. கொலோசியர் 1:16 சகலமும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தேவன் யார்? இந்த தேவன் இன்னைக்கு யாரும் இப்படிலாம் சொல்றது கிடையாது. இப்படி இன்னைக்கு அந்த பிரசங்க பீடங்கள்லாம் இவ்வளவு பெரிய தேவனா நம்மளுடைய தேவன்கிற அந்த புரிதல் நம்ம இன்னைக்கு கொண்டு வரல. கடவுளை குறித்ததான அறிவு இருந்தால் தான் கடவுளை உயர்த்த முடியும். கடவுள் எவ்வளோ பெரியவருங்கிற காரியத்தை நம்ம புரிஞ்சு பயந்து நடுங்கி அவர் ஆராதிப்பதற்கு வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். மேலும் இப்படிப்பட்ட நம்ம தேவனை நம்ம அறிதல் மூலமாக அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் நம்மளுக்கு எந்த விதமான கவலையும் கஷ்டமும் பயமும் இல்லாமல் இவ்வளோ பெரிய தேவனோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். இதை தான் யாத்திராகமத்தில் 3:14 அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா, நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று வெளிப்படுத்துகிறார். இப்போ கடவுள் நான் வணங்குற ஆழ்வர்னா இருக்கிறார்னா அவர் எப்பொழுதும் இருக்கிறார். அவர் இல்லாத ஒரு நேரம் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. அவர் தான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். இப்படிப்பட்ட தேவனை, தற்சார்புடைய தேவனை நாம் விசுவாசிக்கிறோமா? இப்படி தேவனை நம்ம விசுவாசிக்கும் பொழுது தான்
நாம் கடவுளை அறிதல் வரும். இப்படிப்பட்ட தேவனை நீங்கள் அறியணும்னா நீங்கள் வேதத்தை வாசிக்கணும். இந்த வேதத்தை வாசித்து கிறிஸ்துவின் மூலமாக தான் இந்த தேவனை நீங்கள் அறிய முடியும். அதான் அவர் சொல்கிறாரு யோவான் சுவிசேஷம் 1:18 பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். அவர் இல்லாமல் நம்ம அறிஞ்சிக்க முடியாது. அப்போ கிறிஸ்துவனிடத்துல வரணும். ஒன்றான மெய்தீவமாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசுவை அறிதல் தான் கடவுளை அறிதல். கடவுளை அறியணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கிறிஸ்துவின் மூலமாக அறிய முடியும். இவர் தான் உலக ரட்சகர். இவரை நம்ம அறியும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட தற்சார்புடைய அந்த தேவன் தான் மகிமையான தேவன். இந்த தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. ஆமென்.